ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இப்போ இந்த கிரீன் கலர்லேயும் இந்த எல்லோ கலர்லேயும் ஒரு நார்மல் நாட்டில் லஞ்ச் கூட எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, ஒயர் வந்து 1 2 3 4 5 5.25 இந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயரும் கட் பண்ணி வச்சுட்டேன். மொத்தம் வந்து 20 ஒயரு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இது போல் வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுறணும். எப்பயும் போல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து 2 ஒயரும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா ஒயரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் இதில் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் லைனு. இதை வச்சுட்டு மேலே வந்து 4 லைனு, கீழே வந்து 4 லைன் போடணும். மொத்தம் வந்து 9 லைன் போடணும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 9 லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். இப்போ இந்த கூடைக்கு வந்து நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன். அதனால் வந்து நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை வந்து இந்த துண்டு ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ நான் சுற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 லைன் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது போல் வந்து லூஸ் பண்ணிக்கணும் ஒயரை. லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை வந்து மடித்து உள்ளுக்குள்ளே விட்டுட்டு, இப்போ அந்த லூஸ் பண்ண ஒயர்லேருந்து எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டு டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். அதுக்கடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி நாட் போட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த ஒயரை வந்து சொருகி விட்டுறணும். இப்போ நான் சுற்றி 5 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், 5 லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இது பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த கூடை எப்படி சொருகிறதுன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நம்ம வந்து 3வது நாட்டில் வந்து சொருகி விடணும். ஒரு 5 இல்லைன்னா 6 நாட்டுக்கு நம்ம வந்து சொருகி விட்டுறணும்.
இப்போ அந்த ஒரு நாட் வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி சுற்றி நான் உங்களுக்கு சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சொருகி முடிச்சாச்சு. இப்போ ஒயரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இதே டிசைன் போதும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்கேலில் வந்து 1 அடி மட்டும் எடுத்துக்கணும். நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது போல் நான் வந்து இந்த 3க்கு 3 நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து உள் பக்கமாக இப்போது திருப்பிக்கணும். திருப்பிட்டு இது போல் வந்து நம்ம ஒரு 3 நாட்டுக்கு அந்த ஒயரை வந்து சொருகிடணும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து இந்த ஒயரை வெளியே கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இந்த 3வது நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நாட்டு, அதில் வந்து கிராஸாக வந்து நம்ம இது போல் இழுத்துக்கணும். அதுக்கடுத்து அதுக்கு நேராக விட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்து அப்படியே இழுத்துக்கும். நீங்கள் நல்லா பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து 3வது நாட்டில் வந்து கிராஸாக இழுக்கணும். இப்போ வந்து கிராஸாக இழுத்தாச்சு. அதுக்கடுத்து அதே ஹோலில் விட்டு பக்கத்து ஹோலில் வந்து இழுத்துடணும். அதுக்கடுத்து 3வது நாட்டு வந்து கிராஸாக விடணும். அடுத்து அந்த ஹோல்குள்ளே விட்டு பக்கத்தில் இழுக்கணும். அடுத்து 3வது நாட்டு கிராஸாக விடணும். அடுத்து நேராக விட்டுரு, முள்ளுக்குள்ளே இழுத்துடணும் வயரை. இப்போ அப்படியே உள் பக்கமாக திருப்பி அதுக்கு நேராக வந்து ஒரு 3 நாட்டில் நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ அந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நான் போட்டேன் பாருங்கள். நான் வந்து இந்த சைடும் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.